நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, உனக்கு தெரியுமா, எனக்கு காலங்கார்த்தால ஒரு கனவு வந்துச்சு. என்ன? அது என்னன்னா, நீ ஜெயில கைதி ட்ரெஸ்ல அலுமினியம் பிளேட்டை கையில எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு லைன்ல நிக்கிற மாதிரி. அப்புறம் நீ கல்லு உடைக்கிற, தரையில தூங்குற. என்னாச்சு விஸ்வா? கனவு கண்டது நான், ஆனா பிளாஷ்பேக் உனக்கா? மாலதி, கனவுல கூட என்னைக்குமே இந்த மாதிரி மட்டமான விளையாட்டை என்கிட்ட விளையாடாத. என்ன பேபி, பயந்துட்டியா? இல்ல, விஸ்வா பேபி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உனக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறான். விஸ்வா, ஐ அம் சாரி. இந்த விளையாட்டை விட்டதில்ல, இந்த கனவு வந்ததுல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்ட மாதிரியோ என்னை விட்டு பிரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு. நீ எப்பவும் என்னை விட்டு விலக கூடாது விஸ்வா. டோன்ட் வரி, நான் உன்னை விட்டு என்னைக்கு விலகி போக மாட்டேன். அது வெறும் கனவு தான். கனவு எப்போதும் வரத்தானே செய்யும். இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. மாலதி, எனக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அது நம்ம ஷாலினியத்தைய பத்தி தான். நாம எப்படியாவது அவங்கள பழையபடி பார்க்கணும். அண்ணா இந்தாங்க ஒரு முட்டைகோஸ் எடுத்துக்கிறேன். வேலையா இருக்கும் போது யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, இதோ வந்துகிட்டே இருக்க. சரியா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. இன்னும் கண்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ பூக்கும் வெட்கம், ஆண் மனதை அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாயதாகம். இவளை பார்த்த இன்பம் போதம், வாழ்ந்து பார்க்க நெஞ்சம் எங்கும். கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன். கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் எங்கும் போடும் கால். நீங்க ஏன் என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க?
அண்ணா அப்படியா? அப்படின்னா நீதானே என் தங்கச்சிய இழுத்துக்கிட்டு ஓட பார்த்தவன்? இல்ல 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 என்ன இல்ல 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 நீங்க என்ன 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 தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அண்ணே. நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. நான் இவங்களை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்ததே கிடையாதுண்ணே. நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அட இல்ல 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 நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நான் உண்மையா தான் சொல்றேன். நான் என்ன செய்ய போறேன் நீ பாடுறா. இந்த வினய் எங்க போனா? இல்ல இல்லப்பா, இது என்னால முடியாது. பெரியம்மா, பெரியம்மா, ஒருவேளை நானும் மாலத்தியும் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னா நாங்க வேணா ரிஷிகேஷ்க்கு கொஞ்ச நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா எங்களால உங்களை இந்த மாதிரி பார்க்க முடியல. ஆமா பெரியம்மா, நாங்க எதை வேணாலும் தாங்கி போனா நீங்க அழறதை எங்களால் தாங்கிக்க முடியாது. பெரியம்மா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி நாங்க அதை கண்டிப்பா ஏத்துக்கிறோம். ஆனா ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. சொல்லுங்க, எங்களுக்கு என்ன தண்டனை? எப்ப கோர்ட்டே உங்களை நிரபராதின்னு முடிவு பண்ணிடுச்சா அப்ப சட்டத்தோட பார்வையில நீங்க குற்றவாளி கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நினைப்பேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்ன ஏன் அடிக்கிறீங்க? யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுங்க please. அண்ணா, சொல்றா. அக்கா இவளை சத்தியம் பண்ணி சொல்றேன். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. விட்டுங்க please. முடியல. என்னடா முடியல? யாராவது காப்பாத்து. இப்படி போட்டு அடிக்கிறாரு. சொல்றா. சொல்றா. யார் கிட்ட? ஏய் ஏய், இல்லன்னு சொல்ல போறியா இல்லையா? please. அடிக்காத. ஏய், அடிக்காதடா ராஸ்கல். யாரு தெரியுமா உனக்கு? ஏய், போலீஸ் வந்து எடுத்து வா. வா. போலீஸ், ஏத்து வண்டியில. என்ன காப்பாத்துங்க போலீஸ். ஏத்து அவள. வாய மூடு. போலீஸ், கத்தாத. என்ன வீட்டுக்கு போடா, என்ன விடு. வாய மூடு. வாய மூடு. விடுடா வண்டியடா. வண்டியடா.
அம்மா என்னாச்சு? போன் அடிச்சிட்டு இருக்க, எடுக்காம இருக்கீங்க? போன் அடிச்சதா? ஆமா. அட என்னம்மா, ஜீவிதாவும் விஸ்வாவும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுல நிம்மதியா இருக்காங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா ஹலோ ஹலோ சம்மந்தி, நான் வசந்தி பேசுறேன். சொல்லுங்க சம்மந்தி. வணக்கம். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. இதோ ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா. வணக்கம் வசந்தி அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, அண்ணி அன்னைக்கு ஃபோனில் உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல வசந்தி அம்மா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஷாலினி அம்மா அப்படி எதுவும் தவறா பேசலையே. அவங்களோட வேதனைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் வசந்தி அம்மா. எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க வேதனை இன்னும் கூட குறையவே இல்லைம்மா. அவங்களோட அமைதி, தனிமையில் இருக்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கூடிய சீக்கிரம் சரியாயிடுவாங்கன்னு. அவங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஷாலினி அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, நீங்க ஜீவிதாவையும் மாலத்தையும் பத்தி ஒண்ணுமே கேட்கல? சரி, நானே சொல்லிடுறேன். உங்க 2 பொண்ணுங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்புறம் இப்போ வீட்டோட சூழ்நிலையும் ரொம்ப மாறி இருக்கு. வசந்தி அம்மா, எந்த பொண்ணுக்குமே உங்களை போல ஒரு மாமியார் கிடைச்சா எந்த கவலையுமே இல்லை. வச்சிடுறேன். சரிம்மா. மோகன், ஷாலினி அம்மாவை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு என்னோட பழைய நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. அவங்கள மாதிரி நானும் ஒரு பையனை இழந்திருக்கேன். மோகன், ஷாலினி அம்மா ஜீவிதா மாலதி மேல கோபமா இருந்தாங்க. அவங்களாலதான் அவங்க பையனை இழந்திருக்காங்க. இதே நிலைமையில தான் நானும் அப்ப இருந்தேன். ஜீவிதா மாலதிய நானும் என்கிட்ட நெருங்க விடாம தான் இருந்தேன். அவங்க மேல கோபமா தான் இருந்தேன். இந்த வேதனையிலிருந்து வரத்துக்கு ஷாலினி அம்மாக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்னங்க இங்க பாருங்க, நான் தான் தாமுவ பழம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சேன். அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கதான் போனான்னு தெரியலங்க. ரொம்ப நன்றிங்க. சரி கண்ணா, நான் ஜஸ்டிஸ் சௌத்ரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயபாலுக்கு அடுத்த வாரம் தண்டனை கிடைச்சிருமா. ஆனா நீங்க 2 பேரும் கலக்கிட்டீங்க. இந்த கேஸ் நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவமான கேஸ். எப்பவும் இதே மாதிரி விழிப்பா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு போவீங்க. வா ஜீவிதா. தேங்க்யூ ஜீவிதா. அம்மாடி, என்னோட பார்வையில உன் மேல இருக்கிற மரியாதை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல நீ மாலத்தைய காப்பாத்தின. ஒருவேளை நீ இந்த குற்றத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாமா? நீ பொய் சொல்லியிருந்தேனா? ஆனா நீ உண்மையை சொல்லி விஸ்வாவோட உயிரை காப்பாத்திருக்க. இதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டியது விஸ்வாவை தான் தாத்தா. நான் பண்ண தப்புக்காக வாழ்க்கை பூராவும் ஜெயில இருக்கிறதுக்கு அவன் தயாரா இருந்தான். அது சரி, அவன் எங்க போனா? தாத்தா, அவன் அவனோட ரூம்ல தான் இருந்தான். என்னன்னு தெரியல, திரும்ப வந்ததுல இருந்து அவன் அவனோட ரூம்குள்ள தான் அதிகமா இருக்கான். இல்ல ஜீவிதா, அது ஒரு சாதாரண மனுஷன் ஜெயிலுக்கு போனானா அப்புறம் அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் என்ன சொல்றேன்னா, விஸ்வாவோட மூடு சரியாகிறதுக்கு நாம ஏதாவது செய்யலாம். அப்புறம் தாத்தா, அத்தையோட நிலைமை வரை இப்ப சரியில்லை. கரண் இறந்து போய் 1 மாசம் ஆயிருந்தாலும் அத்தை இன்னும் சோகத்துல தான் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா,
இவங்க 2 பேருக்காக ஏதாவது செய்யணும். யூ ரைட் வினய், நீ சொல்றது சரிதான். நாம இவங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? அட கடவுளே, தாமுவோட போன் ரீச் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னா, ஆனா என் புள்ள இன்னும் வந்து சேரல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரேமா, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? அவன் வந்துருவான். நீ கொஞ்சம் அமைதியா இரு பிரேமா. நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், சரியா? சரி. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான். ஐயோ, அவன் எப்பவும் இந்த மாதிரி லேட்டா வந்ததே இல்ல. என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா அத்தை? யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? என் சத்தம் யாருக்காவது கேக்குதா? அண்ணா, என் சத்தம் யாருக்காவது கேக்குதா? நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. அவன் நான் இல்ல. நான் எந்த தப்புமே பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ். அம்மா, வீட்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? நான் சொல்றத எல்லாரும் கேட்டுக்கோங்க. எங்க வினய் மாமா பெரிய வக்கீல். இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா உங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடாச்சு உனக்கு? ஏன் தனியா இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். சொல்லுண்ணா, ஏதாவது வேலையா? இல்ல, வேலைலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு விஸ்வா, புரிஞ்சுக்கோடா. அந்த ஜெயில நடந்த சம்பவங்கள், கசப்பான அனுபவங்கள் கஷ்டம்தான். ஆனா நீ ஏன் பயப்படுற? நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் சொன்னல உன்னோட மியூசிக் ஆல்பத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். அதுக்காக ஏதாவது பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கியா? இல்லைண்ணா, இந்த மூணுல பாட்டு எப்படி கம்போஸ் பண்றது? அப்போ விஸ்வாவோட மூட மியூசிக்கல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஷார்ட் வெக்கேஷன், அதாவது உனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லொகேஷனுக்கு போலாம். அட, அற்புதமான ஐடியா. விஸ்வா, சொல்லு, நாம எங்க போலாம்னு சொல்லு. வேணா ப்ளீஸ், எனக்கு போக விருப்பம் இல்ல. என்னடா விஸ்வா, இடம் மாறினா மூடு மாறும். ஐ ப்ராமிஸ். கரெக்ட். அப்பதானே நீ அங்க போய் உன்னோட ஆல்பம்க்கு ஒரு நல்ல பாட்டை கம்போஸ் பண்ண முடியும். விஸ்வா, மாட்டன் மட்டும் சொல்லாத. வேணா ப்ளீஸ். வாயேண்டா, உன் பேரை சொல்லி நாங்களும் சுத்தலாம்ல. ஆமா விஸ்வா, ப்ளீஸ். ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத. ஓகே. நீங்க 3 பேரும் கம்பல் பண்ணதுனால என்னால தவிர்க்க முடியும். போலாமே. அது இப்பதான் நீ என் தம்பி நிரூபிச்சிருக்க. போலாமா? எங்க போலாம்? ஆன்ட்டி. ஏய், அப்புறம் மாட்டன் சொல்ல கூடாது. ஆன்ட்டி, வாங்களே. என்ன வாங்க, நாங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறோம். என்ன சொல்லுமா? விஸ்வா அவனோட ஆல்பம்க்கு பாட்டு கம்போஸ் பண்றதுக்கு செலக்ட் ஆயிட்டான். நிஜமாவா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நீங்க எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு அண்ணியோட பர்த்டேன்னு? பெரியம்மாவோட பர்த்டேவா? மறக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பார்ட்டி வச்சிடலாம். இல்ல, பார்ட்டி எதுவும் வேணாம்.